அலைகடல் எல்லாம் குதித்து எப்படி பொங்கி வருகிறது பார்த்தாயா? அனுபவம் சொர்க்கம் மத்திய பாதாளம் சொர்க்கம் மத்திய பாதாளம் சொர்க்கம் பாதாளம் பாதாளம் சொர்க்கம் மத்தியம் பாதாளம் தேவர்கள் சின்னர் சித்தி வித்யாதரன் சிக்குபாலகன் தேவன் முனிவர் யாவத்தமான பேர்களும் இந்த வீரபத்திரனை கண்டால் வணங்கி நிற்க வேண்டும் அல்லவா? மேலம் தாளம் தாளம் கங்கா கங்கா வேரி வேரி முரசு முரசு என் சிரசிலே அணிந்திருக்கக்கூடிய மணிமகுடமும் என் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய மார்பதக்கமும் என் காலிலே அணிந்திருக்கக்கூடிய வீர வெண்டையமானதும் எப்படி ஜொலிக்கிறது பார்த்தாயா? மகாராஜா நாம் வந்து அண்ணவரை கண்டு கொள்ள வேண்டும் அல்லவா? தலையோடு தலை குட்டி அரைகுடி தோட்டி போகக்கூடாது. கஷ்டம் இல்லாமல் இந்த வெள்ளை கையினால் உண்டு காணாவிலே கருகாக நடைய துஷ்டனவதை ஓடிவிட்டு மரவில்லாமல் வைப்பேன். போராதன பவிர திக்குபாலகர்களையும் பொழுதுகை கட்டச் செய்வேன். ஐயா இஷ்டமே
என் காலினை நேற்றுவன் வந்து போல எதிரி இருந்துட்டு சொல்லும் மதியை கலக்குவேன் இணையடி சங்கராசாமி. ஏய் தம்பி இங்கே பாரு இப்படி கவுத்தா மாதிரி இப்படி அப்படின்னா சென்டர் வரும் அப்படியே சொரு. ஆனால் தந்தை 8 கிரிகளும் 8 யானைகளும் 8 நாகத்தையும் பம்பரம் போல் ஆட்டி வைத்து நெஞ்சிற்கு வருத்தமின்றி இந்த பரத கண்டம் முழுவதும் கையினால் பேர்த்தெடுப்பேன். தேவர்களை சிறப்பிடித்து இழுத்து இப்படி சாட்சா மாதிரி இப்படி அப்படின்னா சென்டர் வரும். கன்னத்தை கரிதாக எடுப்பேன். இந்த திக்கில் இப்படி அப்படின்னா சென்டராக இருக்கும். மேகத்தனையும் புரிந்து பிடிப்பேன். நவகிரகாதிபதிகளை ஒவ்வொரு வீட்டில் வந்தடைய செய்வேன். நீரிடி நெருப்பிடி வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? கையில் வந்து சென்ட்ரலுக்கு தமுக்கு ரெட் கலர் அமுக்கு எங்க செகண்ட் டேவல் எதிரி உண்டானால் ஓகே ஓகே மாற்ற வேண்டும். நீர்த்துளி செய்து நீமைக்குள் திரும்புவேன். இருந்தாலும் உத்தரவாதம் வேண்டும். எப்படி தந்தை எப்படி தந்தை ஆனால் தந்தையே டேய் உட்கார சொல்கிறோம். என்னை குட்டி சபையின் முன்பாக எப்படி தந்தை எனக்கு ஒரு வைரவன் விருவாதி இருக்கின்றான். அண்ணவனை காட்டுவதற்காக தான் வர வைத்தேன் கண்மணி. உனக்கு பகைவனா? பகைவரை காட்டுவேன் நான் பம்பரம் போல் பகைவரை காட்டுவேன் பம்பரம் போல் பகைவரை காட்டுவேன் நான் பம்பரம் போல் பல்லுதுர கானடத்தை நீங்க ஆனால் தந்தை உனக்கு பகைவன் யார் என்று சொன்னால் அவனுடைய பல்லெல்லாம் உதிர்ந்து போகும்படி அடித்து வருகிறேன் தந்தையா. எப்படி தந்தை கண்டிப்பது என்னுடைய பாரம்பரிய கண்மணி. அங்கமெல்லாம் நோக்குகிறேன் ஆனால் தந்தை இந்த அண்டமல்ல 7 லோகத்தில் அண்ணவன் எங்கிருந்தாலும்
அவனை கண்டதுண்டமாக்கி விடுகிறேன் தந்தையா. எப்படி தந்தை? சொன்னபடி ஆனால் கண்மணி வீரபத்ரா, எப்படி தந்தை? நான் சொன்னபடி அண்ணவனை துண்டமாக வெட்ட வேண்டும். சுவாமி என்று கால் என்று சேர்ந்தாலும் அவனை விடப்படாது கண்மணி. அஞ்சாத நதிக்குள்ளே தண்ணி போலே அஞ்சாத நதிக்குள்ளே பஞ்சு போலே ஆடு போல போயாட்டா ஓடாத ஆடு போல பேயட்டா ஓடாத. ஆனால் தந்தை கண்மணி வீரபத்ரா, அவனை அடியான் அடித்து பஞ்சுபாக ஆக்கி விடுகிறேன். யாராவது தடுக்க வந்தாலும் அவர்களையும் ஓட அடிக்கிறேன் தந்தையே. ஆனால் தந்தையே ஆனால் தந்தையே நான் 2 வரம் கேட்கிறேன். ஒன்று, சுவர்க்க மத்திய பாதாளத்தில் உள்ள தேவர், முனிவர், முத்தர், சித்தர், சின்னர், ஜம்புருடர், சித்தி வித்தியாதர், திக்குபாலகர் யாவற்றமான பேர்களும் ஜெயிக்க கூடாத ஒரு வரமும் எக்காலமும் சாவு என்பது மரணம் என்பதே வரக்கூடாது. 2 வரத்தை தந்தீரானால் நானா சென்று தக்கனை நேரில் கண்டு முழு சாமர்த்தியமும் காட்டி அதன் செய்து உன் காது குளிரும்படி செய்தி வருகிறேன் தந்தையே. ஆனால் கண்மணி வீரபத்ரா, எப்படி தந்தையே? கேட்டபடியே யாரும் உன்னை ஜெயிக்காத ஒரு வரமும் எக்காலமும் உனக்கு சார்பில்லாத ஒரு வரமும் இதை தருகிறேன். சென்று ஜெய் செய்து உனக்கு திரும்பி வருவாய் கண்மணி வீரபத்ரா. அதே பூதப்படைகளே, நாமளும் வரத்தை வாங்கிவிட்டோம். அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எனவே சத்தம் கேட்டவுடன் யாவருக்கும் திகிலடைந்து ஆட்சிக்கு மந்திரம் எல்லாம் விட்டு ஓட அங்கும் இங்க வழி பார்ப்பார். அதற்குள்ளாக வருஷிப்பன் சரமாரியாக பானம் வாய் வறண்டு கை கட்டி வணங்கி நிற்க பரிசிப்பன் தந்தையிட வயது பலத்தை அங்கு காட்டிடவும். ஆனால் புதப்படைகளை நீரிடி, நெருப்பிடி, தேரிடி, பிரம்மாண்ட இடி போல ஒரு கர்ஜனை செய்வேன். இதனை கேட்ட யாவரும் திகழடைந்து அங்கும் இங்கும் ஓட வழி பார்ப்பார்கள். அதற்குள்ளாக நானும் கைமை சலிக்காது பானங்களை தூண்டி அவர்களை நடுநடுங்க செய்து தக்கனை நேரில் கண்டு முழு சாமர்த்தியமும் காட்டி அதை செய்ய வேண்டும் அல்லவா? போகலாமா? ஆகட்டும் வரதா.